वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोऽथसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். पश्य मे पार्थरूपाणि शतशोऽथसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च। ओम नमो भगवते वेंकटेशाय।
அர்ஜுனன் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திச்சா அப்படின்றத போன 2 ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் அதை பிரார்த்திக்கும் பொழுது அர்ஜுனனுடைய நிலை எப்படி இருந்தது? பெருமாளே நான் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னச்சா தெரிஞ்சுக்கலாம், நீ மட்டும் அனுக்கிரகம் பண்ணியானா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிடும் அப்படின்லாம் கேட்கலையா? ஒரு கத்கத ஸ்வரம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? என்னால் நிஜமா பெருமாளை சேவிச்சிட முடியுமா? அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கா என்கிட்ட? நான் பிரார்த்திக்க போறேன், கிருஷ்ணன் கிருபை பண்ணிடுவானோ, கிருஷ்ணன் எனக்கு அந்த கிருபையை பண்ணிடுவானோ? அப்படி பண்ணிட்டானா எப்படி நான் சேவிக்கிறதுக்கு என்ன தயார் பண்ணிக்கிறது? அந்த காட்சி எப்படி இருக்கும்? நான் கேட்கச்சே பெருமாள் கிருஷ்ணன் அதற்கு என்ன ஒரு பதில் சொல்வான் என்பதாக அப்படியே உடம்பு துவண்டு குரல் தழுதழுத்து உள்ளுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஆர்வம், எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பேரவா, ஆசை. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆர்வத்தில் நாம் ஏதாவது அதிக்ராந்தமாக பண்ணிடுவோமோ, கிருஷ்ணனுக்கு திருவுள்ளம் இல்லாத ஏதாவது நாம் பேசிடுவோமோ பண்ணிடுவோமோ, அதனால் அவனுக்கு கோபம் வந்துருமா, அல்லது அவன் கோபப்படலைனா கூட நாம் அபச்சாரப்பட்டுடுவோமோ என்பதாக அந்த ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தன்னிலை இழந்தவனாயிருந்தாலும் தன் வசத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய பிரயத்தனம் அர்ஜுனன் பண்ணிட்டு இருக்கான். வசமிழந்து பேசினால் எங்கே வரம்பிழந்து விடுவோமோ என்னும் பயம் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் அவனை நிலைப்படுத்திக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஒரு ஆவல். அதை மட்டும் சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா, கிருஷ்ணனா ஓகே நான் உனக்கு ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு ஒரு கிருப்பை மட்டும் அந்த கிருஷ்ணன் பண்ணிவிட்டான்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அதை கிருஷ்ணனுக்கு நோட் பண்ணாமையா இருப்பா? உள்ளுவார் உள்ளத்துள்ளேன்றதாக எல்லாருக்குள்ளேயும் இருந்து அவர்களுடைய உள்ளக்கிடக்கையை பூரணமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வஜன் இல்லையா பெருமாள்? ரிஷிகேசன் இல்லையா கிருஷ்ணன்? ரிஷிகேசன்னா ஹிருதயத்துக்குள்ள புகுந்து நியமனம் பண்ணக்கூடியவன் பேர் இல்லையா? அவனுக்கு அர்ஜுனுடைய தாபம் புரிகிறது. அர்ஜுனன் எதற்காக இத்தகையதொரு தவியாய் தவிக்கிறான்றதை புரிஞ்சுட்டு இருக்கான். பரம கிருபையோட 4 ஸ்லோகங்களினாலே அர்ஜுனனை அனுகிரகம் செய்கிறான். அப்புறம்தான் விஸ்வரூபம் வரப்போறது. யாருமோர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். ஆழ்வாருடைய திருவாக்கு. இத்தகையவன், இப்படித்தான் இந்த தன்மையுடையவன் என்று நியமித்து நிர்பந்தித்து அல்லது ஒரு நியதிக்கு உட்பட்டதாக பெருமாளை நினைச்சிட முடியாது. யாருமோர் நிலைமையல் என அறிவறிய எம்பெருமான். ஓர் நிலைமையல் என அறிவறிய, யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய. நிறைய வேதாந்தங்கள் வாசிச்சிருக்கேன், நிறைய கிரந்தங்கள் படிச்சிருக்கேன், நிறைய காலக்ஷேபங்கள் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு பரம்பொருள் தத்துவம் தெரியும்னு சொல்லிட முடியுமா? எத்த ரத்ரேஷ்யம் அக்ராஹ்யம்ன்றது உபனிஷத் வாக்கியம். யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். பெருமாளா அவன் நம்ம கிச்சு அங்கதான் பார்த்த சாரதியா தேர் ஓட்டின்னு இருக்கான் அவன். ஆமாம்மா நான் கூட நேற்று பார்த்தேன், சாயங்காலம் அர்ஜுனன் குதிரையெல்லாம் குளிப்பாட்டின்தான். அந்த குதிரைக்கு சேனத்தெல்லாம் அழுத்துட்டு அது கடிவாளத்தை பல்லில் கடிச்சிட்டு, ஏன்னா அது குதிரைகள்லாம் போர்க்களத்தில் போயிருக்கச்சே ஆயுதங்கள்லாம் பட்டு உடம்புல அங்கங்கே புண்ணாக இருக்குமோ இல்லையோ, காயங்கள் ஏற்பட்டிருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் துடைக்கணுமே. அதுக்கெல்லாம் துடைச்சி அப்புறம் டெட்டால் போட்டு துடைச்சி அதுக்கப்புறம் டிஞ்சர் போடணும், பஞ்சர் ஓட்டணும், எல்லாம் பண்ணணும் இல்லையோ. அந்த புண்ணில் போயிட்டு ஜலத்தை அடித்தா அதை க்ளீன் பண்ணணுமே. அந்த புண்ணை க்ளீன் பண்ணணும், ரத்தம்லாம் வருது, ஷீலாம் வருது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டா குதிரைக்கு உடம்புல சுளீர் அடித்தா உடனே ஓடி போயிடும்.
அதுக்காக சேனத்தெல்லாம் அவிழ்த்துட்டு கடிவாளத்தை மட்டும் அவிழ்க்காம 2 கையால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த கடிவாளத்தை பல்லில் கடிச்சுட்டு இவன் குதிரையை குளிப்பாட்டின்னு இருக்கான் சுவாமி. நம்ம தேவகி பிள்ளை தான் சொல்கிறேன்னா. அதான் அந்த தேவகி வசுதேவர் அவள் 2 பேரும் கம்சனோட ஜெயிலில் இருந்தாளே. 6 குழந்தையை பெற்றா 7ஆவது குழந்தையை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாலே. அந்த குழந்தை 7-8 வருஷம் வளர்ந்ததோ இல்லையோ. அந்த பையனை பற்றி தான் பேசுகிறேன். அவன் தான் நம்ம அவன் தான் வாசுதேவன். வசுதேவர் பிள்ளைனால வாசுதேவன் இல்லை ஓய். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசுதேவம் தே வாசுதேவம் ஜகத்ரயம்னு சர்வலோகத்திற்கும் அவன் ஆதாரபூதமாக இருப்பதனால வாசுதேவன். அவன் தான் குதிரையை குளிப்பாட்டின்னு இருக்கான். போருமா? யாரு? அச்சேத்யம் அபேத்யம் அனிர்வச்சனீயம் அபரிமித கல்யாண குணசாகரம். வர்ணிக்க முடியாது வர்ணிக்க முடியாது வர்ணிக்க முடியாது வர்ணிக்க முடியாது சொன்னவனை யாரும் ஒரு நிலைமை என்கிற அறிவறிய எம்பெருமான், யாரும் ஒரு நிலைமை என்கிற அறிவெளிய எம்பெருமான். யோகேஸ்வரா கீழ்ஸ்லோகத்தில் சௌலபிய பரிபூர்ணன், பரத்வத்தினுடைய மேன்மையின் பராகாஷ்டியில் இருக்கக்கூடியவன் சௌலபியத்தினுடைய எல்லையில் நிற்கிறான். ஹே அர்ஜுனா, கவலைப்படாதடா, உனக்கு நான் காமிக்கிறேன்டா. இவ்வளவு காரியங்களை விட்டுட்டு வந்து உனக்கு சாரத்தியம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? சேலஞ்சு பண்ணினேன். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் சேலஞ்சு பண்ணிட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன? சஸ்திரத்தை கையில் எடுத்தால் சாஸ்திரம் கை நழுவி விடும். சாஸ்திர உபதேசத்திற்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு சஸ்திரத்தினால என்ன பிரயோஜனம்? சாசனாத்து சாஸ்திரம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜலானாம் சர்வாத்மா என்று எல்லோர் உள்ளுக்குள்ளியும் புகுந்து நியமன சக்தி சாமர்த்தியத்தை எது அறிவிக்கிறதோ அதுதான சாஸ்திரம். கையில் கத்தி கபடா வச்சுட்டா, ஒரு குச்சி வச்சுட்டாலே வாத்தியார்கிட்ட கிட்ட போகிறது பயப்படுவோம் எல்லாரும். அதனால் வெறுமை வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அந்த ஜாக்கி ஸ்டிக் வச்சுருக்கான் பெருமாள். குதிரை ஓட்டுற சவுக்கு வச்சுருக்கானே, அதை வெறுமை வச்சுட்டுருக்கான். யார்? ஜகத்குருவான பெருமாள் ஜாக்கி, அவன்தான். ஜகத்குருவை நாம் எப்படி சொல்லலாம்? ஜாக்கி எப்படி சொல்லலாம். அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான். குதிரைகள்ன்றது இந்திரியங்கள், இந்திரியாணி ஹயான் யாஹு என்று கட்டோபனிஷத் காண்பித்தது. அத்தகைய பரம்பொருள் இரு கையும் கூப்பி குரல் தழுதழுக்க கண் உடம்பு நடுங்க, பரமேஸ்வரா சர்வேஸ்வரா இது போன்றதான ஒரு பாக்கியம் எனக்கு உண்டா என்று ஏங்கின அர்ஜுனனை பார்த்த பஷ்யமே பார்த்த ரூபாணி. பார்த்த பார் அப்படின்றான் பெருமாள். பஷ்ய பார்த்த பஷ்ய. பிருதா என்றால் பெருந்தேவி. குந்தி தேவிக்கு பெருந்தேவி என்று பெயர், பிருதான்னு பேர். அந்த பிருதாவினுடைய பிள்ளை, பிருத்தையினுடைய பிள்ளை பார்த்தன். ஏ பார்த்தா, என்னை பார்த்தாயா? பார்த்தாயா? பார்த்தா பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹசிரஷா. 1 2 100 நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹசிரசீரிஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் என்று மேலே உபனிஷத்தின் பொருளை விளங்க செய்ய போகிறான். 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக என்று ஆழ்வாரும் பேசுவார். தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் என்று 1000 1000 1000. இங்கே 1000ன்றது ஆயிரக்கணக்கானு அர்த்தம் பண்ணிக்கலாமே தவிர்த்து 1000ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கக்கூடாது. எக்ஸாக்ட் 1000 இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் என்றால் 2000 பேர் வந்திருக்கலாம், 3000 பேர் வந்திருக்கலாம், 5000 பேர் வந்திருக்கலாம், 998 பேர் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம குறைச்சி பார்க்க மாட்டோம், எப்பொழுதுமே மதிப்பை மேற்கொண்டு தான் பார்ப்போம் இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கானா, நிறைய பேர் 2000 பேருக்கு மேலே வந்தாப்பா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுபோல் பெருமாளுக்கு சதசோத சஹசிரஷா, நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான, 1000ன்றது இங்கே இன்ஃபினிட்டி, என்லெஸ், ஆயிரக்கணக்கான. இதுதான் ரூபம்னு வச்சுக்கார. எத்தனையோ ரூபங்கள், எத்தனையோ பிரம்மாண்டங்கள். அந்த பிரம்மாண்டங்கள் எவ்வளோ ரூபங்கள் இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். தேவப்பெருமாள் அப்படி வருவார். வாகன மண்டபத்திலிருந்து அல்லது வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்து உள்ள வரச்சே திருவேந்தி காப்பு என்பதாக நடக்கும் பெருமாளுக்கு, வரதனுக்கு. தொண்டரடி பொடி என்பதாக சொல்லுவார்கள்.
அதற்கு முன்பாக திருவேந்தி காப்பு என்ற துவஜஸ்தம்பத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அங்கே பெருமாளுக்கு காப்பிடுவார்கள். வெளியில் போயிட்டு வந்திருக்கார், வரதனாலே அப்படி சொக்கி போயிடுவா எல்லாரும் இல்லையா, அழகு அழகு அப்படி பேரழகு, காண்டகு தோழன்னர், தோள் கண்டார் தோளே கண்டார்னு அழகு அப்படின்னா வரதன் சொல்கிறா எல்லாரும். அதனால் பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் வராதபடி காப்பிடுவார்கள். ஒரு பெரிய வெள்ளி பானையில் அது மேலே நெய் தீபத்தை ஏற்றி வைத்து, அதனால் பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்கும் பொழுது தேவதேவோத்தமா தேவதா சார்வபூமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா ஜய விஜயீ பவா என்று உரத்த குரலில் பெருமாளுக்கு கட்டியம் சேவித்து காப்பிடுவார்கள். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா, ஒன்னா ரெண்டாப்பா, அகிலமான அண்டங்கள், அண்டங்கள் கோட்டி கோட்டி அண்டங்கள், அதில் எத்தனை ரூபங்கள், நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு பேர். தமிழில் பாடினா பல்லாண்டு பல்லாண்டு, சம்ஸ்கிருதத்தில் பாடினா ஜிதந்தே ஜிதந்தே புண்டரீகாட்ச, வெற்றி 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 வெற்றி, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா சொல்கிறோமோ இல்லையோ, ஜெய ஜெய மகாவீர அப்படின்றமோ இல்லையோ, எடுத்த உடனே மங்களம். ஜிதம் ஜிதம் என்று சொல்கிறது. அந்த ஜிதந்தே புண்டரீகாட்ச, நீ யாரு? புண்டரீகாட்சன். அந்த புண்டரீகாட்சனான பெருமாளுக்கு நதே ரூபம் நச்சாகாரா, உனக்குன்னு ஒரு ரூபம் உண்டா, உனக்குன்னு ஒரு ஆக்கிருதி விசேஷம் உண்டா? கிடையாது. வேற என்ன பண்ண? பக்தர்களுக்காக தமருகந்தர் எவ்வுருவம் தமருகந்தர் அப்பேர். இப்போ அர்ஜுனன் கேட்கறதுனால பெருமாள் ஒரு விஸ்வரூபத்தை காண்பிக்கலாம். இந்த விஸ்வரூபம் தானா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஸ்வரூபம், இந்த மாதிரி லட்சக்கணக்கான விஸ்வரூபம், இந்த மாதிரி கோட்டிக்கணக்கான விஸ்வரூபம் இருக்கு. இப்போ அர்ஜுனன் ஒரு ரூபத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த ரூபத்தில் பெருமாள் சேவிக்கிறார். திருவனந்தபுரத்தில் திவாகர முனிவருக்கு அனந்த பத்மநாப சுவாமி பிரத்யட்சமானான். பிரம்மாண்டமான திருமேனி, அனந்த பத்மநாபனுடைய அத்தியாச்சரியமான விஸ்வரூபத்தை சேவித்த திவாகர முனிவர் சொன்னார், இவ்வளோ பெரிய திருமேனி நான் எப்படி சேவிக்க முடியும்? 2 கண்களுக்கு கரெக்டாக இலக்காரா மாதிரி ஒரு திருமேனியை சுருக்கிக்கொள் என்றவுடன் இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய 3 வாசல் வழியாக அனந்த பத்மநாப சுவாமியுடைய தரிசனம் திவாகர முனிவருக்கு கிடைத்தது என்று திருவனந்தபுரம் ஆகாத். ஹே பார்த்த பஷ்ய பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹசிரஷா. ஏன்னா அவனுடைய அவதாரங்களும் அசங்கேயங்கள். 4வது அத்தியாயத்தில் அருள் செய்தான், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நிறைய பிறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு பிறப்புன்னு பேர், எனக்கு அவதாரம்னு பேர். நீ கர்மாவின் அடியாக பிறக்கிறாய், நான் உனக்கு கர்மாவின் அடியாக பலன்களை அளிப்பதற்கு அவதரிக்கிறேன். நான் பெருமான் உனக்கு வழிகாண்பிப்பதற்காக. மர்த்தியாவதாரக்கலு மர்த்திய சிக்ஷனம். மனிதனாக பிறத்தலின் மேன்மை, மனிதனாக பிறத்தலின் நோக்கம் மனிதர்களுக்கு மனித பண்பினை உபதேசிப்பது. அந்த மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் பண்ணியிருக்கேன். அவதாராகி அசங்கேயாக, அவதாரங்கள் எண்ணிக்கையற்றவை. சமுத்திரத்தில் எவ்விதம் அலைகள் உண்டாகி உண்டாகி அந்த சமுத்திரத்திலேயே அவைகள் மீண்டும் அடங்குகின்றனவோ அதுபோல விராட் புருஷனுடைய திவ்ய ஸ்வரூபத்திலிருந்து பலவிதமான அவதாரங்கள் உண்டாகி அவற்றுக்குள்ளேயே அடங்குகின்றன என்று ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது. பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை 5 விதமான பிரதான நிலைகள். பரம்ன்றது பரமபதம். தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா என்ற வேத வாக்கியத்தின்படி பரமபதம் என்னும் ஸ்தான விசேஷம் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு இருப்பு, அது பரம் என்று சொல்லப்படுகிறது. பரத்திலிருந்து உண்டாகக்கூடியது வியூகம். கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதரன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன். இது வியூகம் என்று பெயர். வியூகம் அடுத்த நிலை. அந்த வியூகத்திலிருந்து, இதுலேயும் கணக்குகள் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த வியூகத்திலிருந்து விபவம். நமக்கு புரிவதற்காக தசாவதாரம்னு வச்சுருக்கோம். நம்ம 10 அவதாரம் எடுத்துருக்கோம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று 10 அவதாரம். 10 அவதாரமான 10 அவதாரம்ன்றது ஒரு கவுண்ட் டவுனுக்கோசரம் தான். என் கீழே கூட தான் சொல்லியிருக்கோம், புத்தாவதாரம் கூட தான் ஒரு அவதாரம் இருக்கக்கூடாதுன்னு. பெருமாள் புத்தனா பிறக்கக்கூடாதுன்னு
அவரே தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. எல்லா லோகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா அவர் தான். எல்லாத்துக்குள்ளேயும் அவர் அந்தர்யாமியாக இருக்கார். எல்லாவற்றையும் சிருஷ்டிஸ்திரி சம்ஹாரங்கள் அவர் பண்ணுறாருன்னா அப்போ புத்தர் அவதாரம் பெருமாள் தான் எடுக்கிறார். அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? பரத்திலிருந்து வியூகம், வியூகத்திலிருந்து விபவம், விபவத்திலிருந்து அர்ச்சை அல்லது அந்தர்யாமி முன்ன பின்ன மாறும். கோவில்களில் பெருமாள் சேவிக்கிறோம். ஒரு கோவிலில் ராமன், ஒரு கோவிலில் கிருஷ்ணன், ஒரு கோவிலில் நரசிம்மன், ஒரு கோவிலில் வராகன், ஒரு கோவிலில் வரதன், ஒரு கோவிலில் ஸ்ரீனிவாசன், ஒரு கோவிலில் ரங்கநாதன், ஒரு கோவிலில் ராகவன், ஒரு கோவிலில் பாண்டுரங்கன், ஒரு கோவிலில் பெருமாள் இடுப்பில் ரெண்டு கையை வச்சுட்டு சேவை சாய்க்கிறார், கேட்டால் பாண்டுரங்கன்றார். இன்னொரு கோவிலில் பெருமாள் கையில் தாமரை புஷ்பத்தோடு சேவை சாதிக்கிறார், கேட்டால் குருவாயூரப்பன்றார். இன்னொரு கோவிலில் பெருமாள் படுத்துட்டு சேவை சாதிக்கிறார், கேட்டால் ரங்கநாதன், ராகவன், வீரராகவன்றார். இன்னொரு கோவிலில் சங்க சக்கரத்தை ஏந்திர கதையோட ஏழு இருக்கச்சே தேவ பெருமாள் வரதன்றார். இன்னொரு கோவிலில் போனால் இவர் தான் சுவாமி ஸ்ரீனிவாசன்றார். ஏதோ பேர் தமருகந்தர், எவரும் ஹயக்ரீவன், லக்ஷ்மி நாராயணன் எல்லாம் எவ்வளோ திருநாமங்கள் உண்டு. தமருகந்தர் எனக்கு என்ன பிடிக்கும், எங்கள் கோவிலில் கோதன் ராம பெருமாள் எழுந்தருக்கார் தட்சிண பத்ராச்சலத்தில். நித்தியம் போய் கோதன் ராம பெருமாளை போய் சேவிக்கிறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ராமன் கையில் வில்லோட அம்போட சேவை சாதிக்கிறார். இந்த பக்கம் லக்ஷ்மணன் இருக்கார், அந்த பக்கம் சீதாதேவி இருக்கா, பரத சத்ருகனாதிகள் இருக்கா. அதே ராமனுக்கு ஒரு நாள் சாயங்காலம் புறப்பாடு பண்ணுறோம் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு. அதே ராமனுக்கு வெண்ணத்தாழி கண்ணன் திருக்கோலம் அழகாக சேவிக்கிறோம். அதே ராமனுக்கு ஒரு நாள் மோகினி அலங்கார திருக்கோலம் பெருமாளை சேவிக்கிறோம். அதே ராமன் சேஷவாகனத்தில் எப்படி இருக்கார், பரமபதநாதனாக சேவை சாதிக்கிறார். என்ன மாதிரி நாம் என்ன ஆசைப்படுறோம், நாம் எப்படி அவனை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறோமோ அந்த அனுபவம். தமருகந்தர் எவ்வுருவம், தமருகந்தர் எப்பேர் என்று ஆழ்வாரும் பேசுகிறார். தமர்னா யார், நாம தான். எனக்கு பெருமாள் எப்படி சேவை சாதிக்கணும்னு ஆசைப்படணும், அந்த மாதிரி திருக்கோலங்கள் சாத்திக்கிறேன், பதக்கங்கள் சாத்திக்கிறேன், மாலைகள் சாத்திக்கிறேன். இன்றைக்கி சம்மங்கி மாலை சாத்தினேன், நாளைக்கு சாமந்தி மாலை, அப்புறம் இருவாட்டு ரிட்சி மாலை, அப்புறம் மல்லிப்பூ மாலை, அப்புறம் ரோஜாப்பூ மாலை, அப்புறம் மனோரஞ்சித மாலை. ஒரு நாளைக்கு திரும்ப மாலையே சாத்தாமல் உடம்பு முழுக்க நல்ல வைரம், வைடூரியம், முத்து மாலைகள், மரகதகம், கோமேதகம், இப்படி நவரத்னங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து தக்கன்னு பெருமாள் திருமேனியில் நிறைய திருவாபரணங்கள் சாத்தி அப்படி பளிச்சுன்னு மின்றா மாதிரி அதை சேவிச்சு திருஷ்டி வழித்து பெருமாள் ஆலத்தை எடுத்து சேவிக்கிறோம். என்ன அனுபவிக்கலாம். யாரும் ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, பெருமாள் திருமேனியில் எல்லாத்தையும் களைஞ்சுட்டு வெறும் ஒரே ஒரு வஸ்திரத்தை சாத்தி மாறு நடிக்க சந்தனம், அப்பா வெயில் ஆரம்பிச்சு விட்டு சீசன், பெருமாளுக்கு நல்ல சந்தனம் பூசுவோம் அப்படின்னு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி அம்மாடா ஜில்லுன்னு இருக்கட்டவேன்னா சேவிக்கிறோம். ஒரு நாளைக்கு வெண்ணெய் அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு தேன் அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு பஞ்சாமிரதம் அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு நாட்டு சக்கரை அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு கல்கண்டு அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு பகாலாபாத் அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு க்ஷீரான அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு கேசரி அம்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு குலாப்ஜாம் அம்சம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் 1-2ன்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அவரவர்கள் எப்படியெல்லாம் விரும்பலாமோ, எத்தனை பிரம்மாண்டங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் அவன் தனிப்பெரும் நாயகன் அவன். இப்போ ஒன்றே ஒன்று தான், ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் உனக்கு ஒன்று காமிக்கிறேன், நிறைய இருக்கு. பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோத சஹஸ்ரஷா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னுடையதான இத்திருமேனியின் வைபவத்தை பார். நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாகிருதானி ச, பல கலர்கள் உண்டு. ஒவ்வொரு யுகத்தில் பெருமாளுடைய திருமேனியில் ஒவ்வொரு கலர் உண்டுன்னு சொல்கிறார். யுகம் இருக்கோ இல்லையோ, கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், அப்புறம் இப்போ கலியுகம்னு சொல்கிறோமே, அந்த யுகங்களில் பெருமாளுடைய கலர் டிஃபர் ஆகுது. அது எப்படி டிஃபர் ஆகும்னா, ஆமாம் நாம் எல்லாமே அன்னன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸோ என்ன மேக்கப்போ அதுக்கேற்ற மாதிரி நெயில் பாலிஷ் கலர் மாற்றிக்கிறோம். சில பேர் தலைக்கே கூட கலர் அடிச்சுக்கிறா, ப்ளீச் பண்ணிக்கிறா, தலையை கலர் அடிச்சுக்கிறா, ஷூவு, அப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாம் ஸ்டைலாக அந்த கலர் வச்சுக்கிறோம். போன வாரம் பார்ட்டிக்கு போச்சே ப்ளூ, இந்த வாரம் பார்ட்டிக்கு போச்சே எல்லோ, நேற்று பார்ட்டிக்கு போச்சே க்ரீன் அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிறோமே. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம்ல, நம்ம பண்ணினா பரவாயில்லையா? பெருமாளுக்கு கிடையாதா? ஒவ்வொரு யுகத்தில் பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமான வர்ணங்கள் உண்டு. ஒவ்வொரு திருமேனி நிலையிலும் அவனுக்கு வர்ணம் உண்டு. இப்போ கேசவன் எடுத்துக்கோங்க. கேசவனாய் நின்று கீழத்திசையிலும் நெற்றியிலும் தேசுடை ஆழிகள் செம்பசும் பொன்மலை போல் என்று வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். செம்பசும் பொன்மலை போல் நன்கு உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று திருமேனி காந்தி உடையவன் பெருமாள்.
அதனால் பச்சையில் ஒரு கலர் உண்டு, சிகப்பு ஒரு கலர் உண்டு, நீலம் ஒரு கலர் உண்டு, வெளுப்பு ஒரு கலர் உண்டு. அந்த மாதிரி யுகத்திற்கு ஏற்றார் போல நானா வர்ண ஆக்கிருதி, 2 கை 4 கை 8 கை, உட்கார்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், சயன திருக்கோலம், வீராசன திருக்கோலம், விஜயாசன திருக்கோலம், உத்தானசாயி திருக்கோலம். திருக்குடந்த 6ஆம் அமுதனை போய் சேவித்தோம்னா செமி ஸ்லீப்பரில் படுத்துட்டு போகிற 6ஆம் அமுதன் தெரியுமா? சேவிச்சிருக்கீங்களா? அந்த ஊரில் போய் பெருமாளை சேவித்தோம்னா உத்தானசாயி திருக்கோலம் அப்படின்னா போய் படுத்துட்டாரா பெருமாள், அம்மாடா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, சத்தனாய் நான் தூங்குறேன்னு போய் படுத்துட்டார். கரெக்டாக படுத்துக்க செய்யலாம் ஒருத்தர் நமக்கு வருவார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் திருமிழிசை ஆழ்வார். ஐயோ பாவம், பெருமாள் படுத்திருக்கான், நடந்த கால்கள் நொந்தவோ, ஐயோ பாவம், எவ்வளோ தூரம் நடந்து போனான், தண்டகாரண்யம் முழுக்க நடந்து போனான், பிருந்தாரண்யம் முழுக்க நடந்து போனான், பாண்டவ தூதனாக நடந்து போனான். ஐயோ பாவம், நடந்து நடந்து டயர்டாக இருக்கான் போல இருக்குது, படுத்துட்டான் போல இருக்கு. எங்கே காவிரி ஜில்லுன்னு பிரவகிக்கிறாளா, அங்கே இருக்கக்கூடிய சீரார் சென்னல் கவரி வீசும் செழநீர் திருக்குடந்தைன்னு அழகான நெல் வயல்கள்லாம் பெருமாளுக்கு அப்படி சாமரம் வீசுறதான், விசிறி வீசுறதான், ஃபேன் அதுதான். ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா, சரி படுத்துட்டுருக்கேடா, தூங்குறேடா, தூங்கிட்டியா, சரி நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் போல இருக்குது, அப்புறம் வரேண்ணா. ஏன் தூங்குறவனை தூங்குறியான்னு எழுப்பிட்டு, தூங்குறியான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற போல இருக்குது, அப்புறம் வரேண்ணா. என்னடா இதுன்னா பெருமாள் அப்படி ஐயோ ஆழ்வார் வந்துட்டாரேன்னு எழுந்தானாம். திருமணிசை ஆழ்வார் வந்துட்டாரேன்னு படுத்துண்ட பெருமாள், ஏறாறு கோலம் திகழ கிடந்தாயின்னு படுத்துண்ட பெருமாள் அப்படியே எழுந்தான். டக்குன்னு எழுந்துக்க முடியுமா? அவ்வளோ பெரிய திருமேனியாச்சே, துணுக்குன்னு எழுந்துக்க முடியுமா? கொஞ்சம் கையை ஊனிண்டு காலை ஊனிண்டு லெஃப்டில் ஒரு பெரட்டு பெரட்டி அல்லது ரைட்டில் ஒரு பெரட்டு பெரட்டி, அதுக்குள்ளே இந்த பக்கம் போட்டுருக்கிற மாலைகள் நசுங்கும் அல்லது திருவாபரணங்கள் அழுந்தோம், அதை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அப்படி உடம்பன் அப்படி அசைச்சு எழுந்துக்கணுமோ இல்லையோ. அட்டடா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி 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 சாரி, நீ இப்போ படுத்துக்க வேண்டாம், நீ எழுந்துக்க வேண்டாம், படுத்துக்கோ 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 படுத்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னாரு. பெருமாள் நம்புறதா இல்லை இந்த ஆழ்வாரை. இவர் போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்து என்ன முழிச்சுட்டியான்னு கேட்பார். எதுக்கு வம்பு என்று படுத்துண்டும் படுத்துக்காத செமி ஸ்லீப்பரில் உத்தானசாயியாக அவன் சேவை சாதிக்கிறான். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. ஒரு செமி ஸ்லீப்பரில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பக்கத்தில் ஈஸி சேரில் செமி ஸ்லீப்பரில் படுத்துட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி பெருமாள் உத்தான சயன திருக்கோலத்தில் அந்த திவிதேசத்தில் திருக்குடந்தை என்று சாரங்கபாணி 6ஆம் அமுத ஆழ்வார்னு பேர், அந்த திருக்கோவிலில் சேவை சாதிக்கலாம். அதுபோல எல்லா இடங்களிலும் எப்படி வானா பெருமாளை சேவிக்கலாம். ஹே அர்ஜுன, பல வர்ணங்களையும் பலவிதமான ஆக்கிருதி விசேஷங்களையும் கொண்ட என்னுடைய அப்ராகிருதமான 100கணக்கான ரூபங்களையும் ஆயிரக்கணக்கான இந்த ரூபங்களையும் பார் என்கிறான் கிருஷ்ணன். சதசோத சஹசிரஷா, எத்தனையோ பிரம்மாண்டங்கள், எத்தனையோ ஆதித்ய மண்டலங்கள், அடுத்தது வரப்போகிறது எத்தனை விதமான ஆதித்யர்கள், எத்தனை விதமான மருத்துக்கள், அன்னுன்னு இதெல்லாம் திவ்யானி, பொய்ன்னு நினச்சிக்கார, மித்து நினச்சிக்கார, வெறுமை ஏதோ ஆர்டிஃபிஷியலில் பண்ணின காரியம் நினச்சிக்கார. இதெல்லாம் உண்மைப்பா, அப்ராகிருதங்கள். அப்ராகிருதம்னு அர்த்தம் சாமான்யமாக உண்டாகி அழியக்கூடிய பொருளை போல இல்லை, திவ்யங்கள். சாட்சாத் என் சம்பந்தம் பெற்றது. சதசோத சஹசிரதா, 100கணக்கான திருமேனியை பார், ஆயிரக்கணக்கான திருமேனியை பார். இது எல்லாம் பகவான் உவாச்சன் ஆரம்பித்து 4 ஸ்லோகங்கள். பார், என்னை பார், இப்படி பார், அப்படி பார். முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறான். சாதாரணமாக பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஒன்று தேவைப்படுறது. அந்த ஸ்பெஷல் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளு. அடுத்தது சொல்ல போகிறோம். பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோத சஹஸ்ரஷா, நானாவிதானி திவ்யானி, நானாவிதானி திவ்யானி
பல ரூபங்கள், பல விசித்திரமான வர்ணங்கள், பல விசித்திரமான திருவாபரணங்கள், திருமேனி காந்தி விசேஷங்கள், கருப்பு வெளுப்பு சிகப்பு என்பதாக திருமேனி காந்தி விசேஷங்கள், நானா வர்ண ஆகிருத்தீனிச்ச என்று முதல் ஸ்லோகத்தினாலே, அதாவது அர்ஜுனன் கேட்டவுடன் தன்னை பார் என்று கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறான். மேற்கொண்டு அவன் அனுக்கிரகம் செய்ததை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாகிருதீனி ச. நானாவர்ணாகிருதீனி ச. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாகிருதீனி ச. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण नारायण
श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण आरतनाद द्रुपद ललना सुन आरतनाद द्रुपद ललना सुन आरतनाद 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 द्रुपद ललना द्रुपद ललना द्रुपद ललना सुन आरतनाद द्रुपद ललना सुन द्वारिका छोड़ पधारायण श्रीमन्नारायण नारायण नारायण 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 सारथ बन पारथ रथ हाके स्वामी सारथ बन पारथ रथ हाके स्वामी सारथ बन सारथ बन सारथ बन पारथ रथ हाके पारथ रथ हाके पारथ रथ हाके स्वामी सारथ बन पारथ रथ हाके स्वामी समर भूमि में तारायण श्रीमन्नारायण नारायण नारायण समर भूमि में तारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।